அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. முக்கியமாக உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வருமா, இவங்க என்ன விஷயங்களில் இவங்களுக்கு நடக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. மேலும் அவர்களுடைய கான்டாக்டை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக தீர்வு பெற முடியுங்க. ஸோ மறக்காமல் கால் பண்ணி பாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் மேச ராசியில் இருக்காரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி கும்பராசி. மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 4ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டி திட்டம் விடுவீர்கள். மேலும் வங்கி கடனுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க. மேலும் அதற்கான நல்ல பதிலையும் உங்களால் பெற முடியும். வியாபாரத்தில் பிடிவாதமாக நின்று வெற்றியை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்திரனின் பயிற்சி கூட உங்களுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வழியை வகுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தன லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் திட்டமிட்ட காரியம் செய்தால் நல்ல லாபத்தையும் பெற முடியும். மருத்துவ வியாபாரிகள் புதிய உச்சத்தை தொடுவார்கள். மேலும் வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள் பெரும் புகழை அடைவார்கள். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3ஆம் வீட்டில் அமர்வதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசியினர்களுக்கு புதிய சாதனை படைப்பார்கள். இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர்களும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் மனைவி மக்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் அதிகமாகி உடல் சோர்வு உண்டாகலாம். கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்து கொள்ளாதீர்கள். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் தொழிலில் ஏற்றமும் மாற்றமும் பார்ப்பீங்க. பொருளாதார முன்னேற்றத்தால் எதிர்கால பயம் மனதை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துல அமர்வதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் 4ஆம் வீட்டில் இந்த 7 நாட்களில் அமர்வதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெல்மெட் அவசியம் அணிந்து மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் வீட்டில் அமர்வதால் ஆன்மீக பெரியவர்களின் நட்பு கிடைக்கும். ஆலய வழிபாடும் செய்வீங்க. இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆம் வீட்டில் அமர்வதால்
கோபமாக பேசி குடும்பத்தில் அமைதியை அழித்து விடாதீர்கள். அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், குரு, அஸ்தமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணவரத்து அதிக அளவில் காணப்படும், சுப செலவுகள் கூடும், எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மேலும் துணிச்சலோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எதை பற்றியும் முன் யோசிக்காமல் செயல்படுத்துவது நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தேவையற்ற இடமாற்றங்கள் உண்டாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபங்கள் கிடைக்கப்பெறும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் நீங்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாட்களில் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக செலவுகள் அதிக அளவில் காணப்படும். மேலும் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வருகை இருக்கும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு துணிச்சலோடு ஈடுபட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவார்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 7 நாட்களில் நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மேலும் உங்களுடைய தொழில் இந்த 7 நாட்களில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கப் போகுது. மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் காணப்படும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டப்படுவீர்கள். பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடப்படுவீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப நீங்கள் கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லதுங்க. கல்வி தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் ரொம்பவே யோசித்து கவலைப்படுவீங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உடல் ஆரோக்கியம் உண்டாகும், கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்கள் கும்பராசி என்பவர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. மேலும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பகுதி சுமாராக தான் இருக்கும். பிற்பகுதியில் வருமானம் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். மேலும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நன்கு ஆலோசித்து எடுப்பது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த 7 நாட்களில் வேறு வேலைக்கு முயற்சிப்பது பாதிப்பை ஏற்படுத்துங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக வேலை பார்ப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் கூட ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு லாபம் அமைய போகுதுங்க. கடையை புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இந்த 7 நாட்களில் ரொம்ப அமைதியை நிலைநிறுத்த வைக்கும். அதே போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு சில சலுகைகளை பெற வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்க இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.